என்னுடைய கதாபாத்திரம் வந்து சென்ட்ரல் ஏரியா, நார்த் மெட்ராஸ், அந்த ஏரியால உள்ள ஸ்ட்ரீட் கிட்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரீட் கிட்ஸ்னா எப்படி இருக்கும்? சின்ன வயசு பசங்க, 10ல இருந்து 12 வயசு பசங்க, நல்லா நடிக்கணும், நல்லா டயலாக் பேசணும், அதை மட்டும் தான் நாங்க வந்து உன்னிப்பா கவனிச்சிருந்தோம். பட் நாங்க ஸ்கிரீன் டெஸ்ட் எடுக்கும் போது தான் ஒரு விஷயத்தை கவனிச்சோம். இந்த கதையை ரியலா கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மேக்கப். சின்ன பசங்களை வந்து நம்ம அடல்ட் ஆக்டர் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. நீ வந்து 10 டேஸ் வந்து டயட்ல இருக்கணும், 15 டேஸ் டயட்ல இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. என்னுடைய கதாபாத்திரம் வந்து ஸ்ட்ரீட் கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கின்னியா இருக்கணும். ரியலாவே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் கிட்ஸ் வந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு தான் நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ரன் பண்றாங்க. ஃபேஸ்லயே வந்து அந்த ஒரு விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை நான் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆடிஷன் பண்ணி ஹையர் பண்ண பசங்க எல்லாமே பளிச்சுன்னு இருந்தாங்க. என்னோட கதாபாத்திரம் என்ன டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த பசங்க டார்க்கா இருக்கணும், டேன் லுக்ல இருக்கணும், ட்ரை ஸ்கின்ல இருக்கணும். அந்த விஷயத்தை மட்டும் தான் நான் வந்து என்னோட மேக்கப் மேன் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா என் படம் ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி. அதுல வந்து லீடிங்ல உள்ள ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னால கூட்டி வர முடியாது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வந்து என்னை கூட்டி வர முடியும். ஒரே ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, பசங்க வந்து கொஞ்சம் டயட்ல இருக்க வைங்க. அப்பதான் வந்து அவங்க ஸ்கின் வந்து நம்ம எதிர்பார்க்கிற டோனுக்கு வந்து கரெக்டா கொண்டு வர முடியும். சின்ன குழந்தைங்க வந்து என்ன அதிகமாவா சாப்பிட போறாங்க? அதிகபட்சம் சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அவங்களோட பேரண்ட்டை சொல்லி அந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நான் போட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. பயந்துட்டே இருந்தேன். எனக்காக வந்து அந்த பசங்க சாப்பிடாம டயட்ல இருந்தானுங்க. டயட்ல இருந்த பசங்களை வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம மேக்கப்லாம் போட்டு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கும்போது செட் ஆகலைன்னா இல்லை நம்ம வேற ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அந்த ஒரு பயத்தில் தான் ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு நான் வந்து மேக்கப் போட்டு அந்த பசங்களை வந்து ஒரு சீனை கொடுத்து ஆக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் என்ன நினைச்சனோ அப்படியே அந்த லுக்கை கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது அந்த லுக்கை நீங்க பார்ப்பீங்க, மேக்கப் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு.